திமுகவுக்கு வந்து ஒரு பேரிடையே வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து அடிக்கும். ஆளுகிற கட்சி நீங்க சொல்ற குற்றச்சாட்டு புரிஞ்சுக்க முடியுது. ஆளுகிற கட்சி இதுல நடவடிக்கை எடுக்கல, இது குறித்து பேசல. கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதிநிதியாக இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய விசிகானுடைய தலைவரும் அது குறித்து பேசல. அப்படிங்கிறப்ப ஆட்சியை பிடிக்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு வந்திருக்க தாவேகா இதுவரை என்ன போராடி இருக்கிறது இது மாதிரியான சமூக நீதி சார்ந்த விஷயங்கள்? தாவேகா போராடியதா என்று நம்ம நிறைய கேள்விகள் எழுப்பினோம். கவின்குமாருடைய கொலை வழக்கின் பொழுது, அந்த ஆணவ கொலையின் போது தாவேகா என்ன அதுல நிலைப்பாடு என்று, ஏன்னா அந்த வாக்கு வேணும்னு பேசுறோம், தாவேகாக்கு வரணும், அந்த மக்களினுடைய வாக்குகள் தாவேகாக்கு வரணும்னா தாவேகா அவங்களுக்காக களத்துல நின்று இருக்கும்ல. இப்ப விசிகாவோட கம்பேர் பண்றப்போ தாவேகா அந்த மக்களுக்காக என்ன களத்துல நின்று இருக்கு? இல்லை, அதுதான் சார். இப்போ நீங்க சொல்ல புரியுது எனக்கு. என்னன்னா தாவேகாவை பொறுத்தவரையில, நான் இந்த கவின்குமார் அந்த கொலை வழக்கு ஆணவ கொலை செய்யப்பட்டதும் பொழுது கூட நான் அதை குறித்து தாவேகா தலைமையிடம் விசாரிக்கும் போது என்னன்னா, இதில் வந்து நம்ம என்ன எதிர்ப்புகளை வந்து அழுத்தமாக தெரிவித்தாலும் அது ஒரு என்ன சொல்கிறது, அது 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 ஒரு வரலாற்று பதிவாகத்தான் போகுமே தவிர அதுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு இருக்காது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதில் எது மாதிரியான ஒரு போக்கை கையாட போகிறாருன்னா, அவருடைய ஆட்சி வந்த பிறகு, தாவேகா ஆட்சி வந்த பிறகு நிச்சயமாக இது மாதிரியான சாதிய வன்கொடுமைகள் தடுக்கப்படுவதற்கு, ஆணவ கொலைகள் தடுக்கப்படுவதற்கு, சிறப்பு சட்டங்கள் போன்று இயற்றப்படுவதற்கு அவர் முயற்சிகளை மேற்கொள்வார் நிச்சயமாக, அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இது ஏன் போராடாதவங்க அதை போய் செய்வாங்களான்னு. அது வந்த பிறகு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இதில் அவங்களுடைய அந்த போக்கும் கூட கவலை அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. நம்ம சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வேண்டும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் இதில் கவின்குமாருக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை என்பது ஒரு பெரிய கேள்வி தலித் மக்களிடையே இருக்குது. அந்த கவலையும் தலித் மக்களிடையே இருக்குது. ஆனால் என்ன எதிர்பார்ப்புனா, அதிமுக திமுக அதிமுக திமுக மாறி மாறி ஓட்டு போட்டோம். நம்ம இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கலை. இது வரைக்கும் நம்ம என்னென்ன கேட்டோமோ எதுவுமே சரியாக நமக்கு கிடைக்கல. அப்போது மாற்றமாக ஒருத்தர் வராரு, அவருக்கு போட்டு தான் பார்ப்போமே.